தேங்க்யூ. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கினவர் நீர் ஒருவரே. பூமியையும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கினவரும் நீர் ஒருவரே. ஆமென். அவர் ஒருவரை கர்த்தர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர். சேர்ந்து எல்லாரும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றுவி நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தன் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில். ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஓ நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் நீர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் நீர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் நீ ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. சொல்லுவோமா? நீர் ஒருவரே, ஒருவரே. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றுவீர்
நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே. கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம். சாவாமை உள்ளவர் அவர் ஒருவர், சர்வத்தையும் ஆள்பவர் அவர் ஒருவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் ஒருவர், நட்சத்திரங்களை கூட பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. சொல்வோம். சாவாமை உள்ளவர் நீர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் நீர் ஒருவரே. ஓ, சேர்ந்து பாடுவோமா? சர்வத்தை ஆள்பவர் நீர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சொல்வோம். நீர் ஒருவரே. Thank you Lord. நீர் ஒருவரே. சொல்வோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழே உனக்கு அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல பல நேரங்களிலே சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு தீமை செய்ய நினைக்கிற போதெல்லாம் அவர் நம்மை எல்லாவற்றுக்கும் விலக்கி நம்மளை பாதுகாக்கிறார், எல்லாவற்றுக்கும் நீக்கி நம்மளை பாதுகாக்கிறார். ஓ, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஏனென்றால் சர்வ வல்லவரின் நிழல் தேவ ஜனத்தோடு எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேச இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். என் ஆத்துமா கர்த்தரை பாடும். என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கைகளை தட்டி என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆஹா, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகள்
சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஓ, சிறகுகளாலே என்னை மூடி. எல்லாம் பாடுங்க, கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். வேடனின் கண்ணியில் என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்ல போகிறோம். தாழ்மை உள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும், வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஓ, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், ஆஹா போற்றிடும் என்றும். முகமுகமாக நேசரை காண்பே நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஓ, முகமுகமாக நேசரை காண்பே நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஓ, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஓ, துதித்திடும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா நன்றி. துதித்திடும் சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுங்க பார்க்கலாம். துதித்திடும் ஆமென். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமன் இயேசுவையே. ஆத்துமா நன்றி அப்பா. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் இயேசையா என்றும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாக துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு
நன்றி சொல்லவே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை திறந்து நன்றி சொல்லுகிறப்பா. நன்மை செய்த ஆண்டவரை துதிக்கிறோம். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தத்தான் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கிருபை எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் முழு இருதயத்தோடு ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் பாடி துதிக்க போகிறோம். பெரும் காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கண்மலையும் கரைந்து போகும். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உந்தன் நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஓ thank you Lord. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்ல போகிறோம். தீச்சூளை நடுவிலும் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஒரு சேதமும் வராதபடி தேவன் பாதுகாத்தாரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உயர்த்தி பாருங்கள், நிச்சயமாய் நன்மை உண்டாகும். சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நாடுவீர். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்லுவோம். உம் நாமமே உயரணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா என்று சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா சொல்லுவோம். ஆலே ஹalleluya hallelujah 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 hallelujah. Yahweh Yahweh hallelujah Yahweh hallelujah. இந்த காலவேளையில கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உம்முடைய பாதத்தில் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் எங்களை அற்புதமாய் நடத்தின ஆண்டவர் இன்னும் எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்ததின் பலனை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்களிடத்திற்கு அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் ஒரு தீர்க்கமான வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க முடியும். கர்த்தருக்காக வாழ்ந்து நின்ற ஜனங்கள், தேவன் பக்கமாக நின்ற ஜனங்கள், தேவனை விட்டு விலகி போய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவ கோபாக்கினையும் தேவனுடைய தண்டனையையும் அனுபவித்து கொண்டிருந்த காலங்கள். கர்த்தருடைய கோபம் ஜனத்தின் மேல் வெளிப்பட்டு விட்டது. ஏன்னா இங்கே படிக்கும்போது என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் நான் உங்களிடத்திற்கு அனுப்பின அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவமும் கர்த்தருக்கு விரோதமான மீறுதல்களும் தங்களுக்கு இருக்கிற நன்மைகளை இழந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளை அவர்களுக்குள்ளே உருவாக்கிவிட்டது. ஆகவே இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்படி இருக்கணும் நான் விரும்பலை, உங்களை பழையபடியும் திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன்.
அதனால தான் 12ஆம் வசனத்திலே சொன்னார், 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கீங்க, நீங்க ஒரு மீள முடியாத கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் தேவனிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். திரும்புங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், திரும்புங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே அவர்கள் நன்மையை பெற்றவர்கள், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். தேவனோடு உள்ள உறவாடுதல் இல்லை, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு பிரியமான நடக்கிற வாழ்க்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் இல்லை. எல்லாமே ஒரு வெறுமை, கர்த்தரை விட்டு சோரம் போன அனுபவங்கள், மீண்டும் உலகத்திற்கு நேராக போன அனுபவங்கள் சில ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணிற்று. நல்லா இருந்திருக்கலாம், நல்லா வாழ்ந்திருக்கலாம், நன்றா சுகித்து இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போன சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நான் விடணும்னு நினைக்கலப்பா, உன்னை இப்படி கைவிடணும்னு நான் நினைக்கல, நீ இப்படியே போயிடணும்னு நான் நினைக்கல, நீ திரும்பு, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. திரும்பவும் தருகிற கர்த்தர். இன்னைக்கு காலையில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை உங்களோட சொல்ல விரும்புகிறார். திரும்பவும் திருப்பிக் கொள்வீர்கள். சொல்லுங்க, திரும்பவும் திருப்பிக் கொள்வீர்கள். எதை திரும்ப தருவார்? எதை திருப்பிக் கொள்வீர்கள்? எதை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க? எதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார் என்று நான் 3 விஷயத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பட்சிக்கப்பட்டதின் பலனை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். பட்சிக்கப்பட்டவைகள், பட்சிக்கப்பட்டவைகள் எப்படி பட்சிக்கப்பட்டது? இவர்களுடைய நன்மைகள், இவருடைய பலன்கள், இவருடைய பிரயாசத்தின் பலன்கள், இவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி பட்சிக்கப்பட்டதாம்? வசனம் சொல்லுகிறது, எது பட்சித்து போட்டது? வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் ஒன்று விட்டதை ஒன்று சாப்பிடுகிறது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி சாப்பிடுகிறது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி சாப்பிடுகிறது, முசுக்கட்டை பூச்சி விட்டதை பச்சை புழு சாப்பிடு. அப்போ பாருங்க, எப்படி சேதங்கள், எப்படி இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இவைகளால் ஆசீர்வாதங்கள் பட்சிக்கப்பட்டு விட்டது, இவைகளால் தேவனுடைய நன்மைகள் பட்சிக்கப்பட்டு விட்டது. இதை இப்படி சொல்லலாம், இது ஒரு வாதை, இது ஒரு வாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை வெட்டுக்கிளிகள் சாப்பிடுவது ஒரு வாதை, பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் சாப்பிடுவது ஒரு வாழை. இப்படி சொல்லலாம், அழிக்கும் வாதை என்று சொல்லலாம். நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய நன்மையை, நம்ம அனுபவிக்க வேண்டியதை, நம்ம சுதந்திரிக்க வேண்டியதை இந்த பூச்சிகள் எல்லாம் அழித்து கொண்டே இருக்கிறது, அழித்து கொண்டே இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய நன்மைகள் அழிக்கப்படுகிறது. சாத்தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை அழித்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நம்முடைய நன்மைகளை ஏதோ ஒரு பக்கத்தில் அழித்து கொண்டே இருக்கிறான். அழிக்கும் வாதை. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் எல்லைக்குள்ளே அழிக்கும் வாதை வந்து நீங்கள் சுதந்திரிக்க விடாதபடி, நன்மைகளை பார்க்க விடாதபடி சத்துரு போராடி இருப்பானே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், இந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பட்சிக்கப்பட்டது திரும்பவும் உங்கள் கரத்திற்கு வரப்போகும். ஒரு யோபுவை பாருங்க, ஒரு காலத்தில் யோபு எப்படி இருந்தார்? 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே வாழ்ந்திருந்தவன், செழித்திருந்தவன், குறைவில்லை. யோபு விசாரிக்கும் போது சொல்லுகிறார்கள், அவனுக்கு என்னப்பா ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு, ஏராளமான வேலைக்காரங்க, ஏராளமான வேலைக்காரங்க, தோத்துரும் மிருக ஜீவன்கள், அதை கவனிக்கிறதுக்கு ஆட்கள்,
வீடு எப்பவும் கலகலப்பாக இருக்குது. 1 2 10 பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. பாருங்க, ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருந்தால் அந்த வீடு எப்படி கலகலப்பாக இருக்கும் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. நம்ம வீட்டில் 2 பிள்ளைகளை வச்சுட்டு எவ்வளோ கலகலப்பாக இருக்கு பாருங்க. தூங்கவும் முடியலங்கிறோம், சாப்பிட முடியலங்கிறோம், தோத்துரும். சில நேரத்தும் கூட்டத்துக்கு கூட வர முடியல பாஸ்டர். அந்த 2ஐயும் பார்க்குறதே எங்களுக்கு ஒரு பெரிய வலி. ஏன் 2 சொல்கிறது? 1 சொல்லுங்களேன். 1 வச்சுட்டு படாத பாடாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ 10 பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு சபையே வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று இங்கே வாங்க அங்கே போவோம், அங்கே போகாதன்னா அங்கே தான் போய் நிற்கும். டே அந்த மரத்தில் ஏறாதன்னா அங்கே தான் என்ன செய்வான்? ஏறுவான். அப்பா யோசித்து பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே 10 பிள்ளைங்க. அப்போ வெளியில் இருந்து பார்க்கிறவர்கள் சொல்லி இருப்பார்கள், இருந்தால் எழுப்பு மாதிரி வாழணும்யா, கொடுத்து வச்ச ஆளையா. அவ்வளவு ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ளே. பாருங்க, தேசமே சொல்லுகிறது, உலகமே சொல்லுகிறது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்திருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் தானே திடீரென்று எதிர்பாராத விதமாய் சாத்தான் குடும்பத்தின் மேல் கைய வைக்கிறான், பொருளாதாரத்திலே கை வைக்கிறான், சரீரத்தில் கைய வைக்கிறான், வீட்டுக்குள்ளே கைய வைக்கிறான், மிருக ஜீவன்களில் கைய வைக்கிறான், வேலைக்காரர்கள் மேல் கைய வைக்கிறான். ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா மிருக ஜீவன்கள் எல்லாம் போயிட்டியா. இன்னொருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், வேலைக்காரங்களாம் போயிட்டாங்க ஐயா. இன்னொருத்த ஓடி வந்து சொல்றான், ஐயோ நம்ம வீட்டில் இருந்த 10 பிள்ளைகள் அப்படியே போயிட்டாங்க ஐயா. ஒவ்வொருவரும் ஓடி வந்து சொல்லுகிறார்கள். எல்லாம் பட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, பட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களின் ஆசீர்வாதங்கள் சாத்தானால் பட்சிக்கப்படுகிறது, பிசாசின் கிரியைகளினால் பட்சிக்கப்படுகிறது. இருக்கிற நன்மைகளை, இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கூடாதபடி பிசாசு குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். இந்த செய்தியெல்லாம் கேட்டவன் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாலும், இன்னொரு பக்கத்தினுடைய இருதயத்தில் எத்தனையோ வேதனைகள், பாடுகள், ஸ்தோத்திரம், கஷ்டங்கள், அழுகை, கண்ணீரின் அனுபவங்கள் இருக்கத்தான் செய்தது. அதே யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் முன்பு இருந்ததை பார்க்கிலும் 2 மடங்காக கர்த்தர் கொடுத்து, எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப அவனுக்கு கொடுத்து, எந்த தேசத்தில் தலைகுனிந்து நின்றானோ, எந்த தேசத்தில் அநேகர் அவனை குறித்து பேசினார்களோ, எந்த தேசத்தில் பரியாசம் பண்ணினார்களோ, எந்த தேசத்தில் ஆதரவாய் இல்லாமல் போனார்களோ, எந்த தேசத்தில் அவனுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, அதே இடத்துல கர்த்தர் யோபுவை 1 மடங்கு அல்ல 2 மடங்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பட்சிக்கப்பட்டதை திரும்ப தருவேன். தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து போயிட்டீங்களா? சத்துரு உங்களுடைய நன்மைகளை பட்சித்து போட்டானா? நீங்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவிக்க விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறானா? ஒருவேளை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறானா? அழித்து விட்டானா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, அது திரும்பவும் உங்கள் கரத்திற்கு வரும். அல்லேலூயா. அழித்து போட தேவன் இடம் கொடுக்க மாட்டார். இனி வெட்டுக்கிளி அழிக்காது, இனி பச்சை புழு அழிக்காது. நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிற உங்க வளர்ச்சியை எந்த புழுவும் தடுக்க முடியாது, எந்த பூச்சியும் அரிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் அதை தளர்க்க செய்ய போகிறேன். ஆமென். பட்டு போன மரம் திரும்ப தளிர்க்கும். யோபு கேட்டான், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மரம் பட்டு போனால் அது திரும்ப தளர்க்குமே, எனக்கும் என் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு துளிர்வு வருமா அப்படின்னு கேட்டாரு. பாருங்க, ஒரு பட்டு போன ஒரு மரம் கூட திரும்ப தளிர்ப்பதற்கு, துளிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, உம்மை நேசித்த, உம்மை ஆராதித்த, உம்மை தேடின, உமக்கு பிரியமாய் நடந்த என் மீட்பர், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேனே, எனக்கு ஒரு துளிர்வு வராதா அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் நிலைகளில் ஒரு மாற்றம், ஒரு துளிர்வு வரத்தான் போகிறது. ஏனென்றால் உங்க மேல ஒரு மழை, உங்க மேல ஒரு அபிஷேகம், உங்க மேல தேவனுடைய வல்லமை, உங்களை துளிர்க்க வைக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சொல்றேன், துளிர்க்க போகுது. இன்னைக்கு வரைக்கும், இந்த ஆராதனைக்கு வர்ற வரைக்கும் காஞ்சி போன மரத்து மாதிரி இருந்திருக்கலாம்.
பட்டு போன மரத்தை மாதிரி இருந்திருக்கலாம். பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மரம் ஒன்றுக்கும் ஆகாதுங்க, இது பிரயோஜனமற்றதுங்க, இது என்ன தூக்கி எரியத்தான் வேணுங்க அப்படின்னு பேசியிருக்கலாம். அதே மரம்தான் ஒரு துளிர்வு அதற்குள்ளேருந்து வரப்போகுது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேரில் ஒரு ஜீவன் இருந்துச்சான். அந்த ஜீவன் அதை துளிர பண்ணிச்சான். நான் சொல்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற ஜீவன், ஆமென், வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன். எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னை துளிர்க்க வைக்கும் ஐயா, என்னை துளிர்க்க வைக்கும் ஐயா. ஒரு ரூத்தின் வாழ்க்கையிலே பட்டுப்போன நிலைமையில இருந்த ஒரு ரூத்தின் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாளிலே துளிர்க்க பண்ணினார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். பட்சிக்கப்பட்டதை திரும்ப தருவார். வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல எழும்பதற்கு வாய்ப்பே இல்லை, திரும்பவும் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே போயிட்டு பிசாசு அழிச்சிட்டான், மனுஷர்கள் அழிச்சிட்டாங்க, உலகத்தின் காரியங்கள் அழித்து விட்டது. பயப்படாதீங்க, தீர்க்கமாய் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள், பட்சிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கும் பொழுது பறிக்கப்பட்டதை திரும்பவும் தருவார். பறிக்கப்பட்டது வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் சில வசனங்களை படியுங்கள். 1 சாமுவேல் 30 1லிருந்து 3 வரை வாசிக்கலாம். அவர்கள் சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் விழுந்து கொள்ளையடித்து அதை அக்கினினால் சுட்டெரித்து சிறியவர்கள் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவைகளை பிடித்து கொண்டு போய்விட்டான். நன்றாய் கவனிங்கள், கொண்டு போய்விட்டான். அமலேக்கியன் வந்து தாவீதுக்கு உரியவைகளை, தாவீதின் ஆசீர்வாதங்களை, தாவீதின் நன்மைகளை, தாவீது சுதந்தரிக்க வேண்டியவைகளை கொண்டு போய்விட்டான். அதுதான் பறிக்கப்பட்டது. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், பட்சிக்கப்பட்டது அப்படின்னா ஒன்றும் இல்லாம ஆக்கியாச்சு. பட்சிக்கப்பட்டது, அழித்து போட்டது. ஆனால் இங்கே இருக்கு, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய்விட்டான். தாவீதின் ஆசீர்வாதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, தாவீதின் நன்மைகள் கொண்டு போகப்பட்டு விட்டது. சத்துருக்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், சத்துருக்கள் கொண்டு போய்விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய நன்மையை, நீங்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை ஒருவேளை சத்துருவானவன் எடுத்து கொண்டு போயிருக்கலாம், இல்லாவிட்டால் திருடி கொண்டு போய் எடுக்கலாம். இப்படி சொல்லலாம், கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கலாம், கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கலாம். அதான் பறிக்கப்பட்டவைகள். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்த விஷயத்தில் தாவீது கேள்விப்படுகிறார், இப்படி சத்துருக்கள் கொண்டு போயிட்டாங்க, ஒன்றும் வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே நல்லதுதான், இதுகளோட இருந்து கஷ்டம், கொண்டு போயிட்டாலாம் போட்டு அப்படின்னு சொல்லலை. அவைகளுக்காக அழுகிறான். ஐயோ, நான் இல்லாத நேரத்தில் இவைகள் திருடப்பட்டு விட்டதே, என்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் உள்ளவைகள் கொண்டு போகப்பட்டு விட்டதே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? அழுது அழுது பார்க்குறான். அழுதா வந்துருமா? அழுதா திரும்ப வந்துருமா? யோசித்து பாருங்கள். நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு அழுகையா? கண்ணீர் வடித்தால் காரியம் சரியாகி விடுமா? அழுது கொண்டே இருந்தால் காரியம் நடந்து விடுமா? அதான் சொன்னார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படுகிறபடினாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். பிள்ளைங்க படிக்கிறாங்க, பரீட்சை எழுதியிருக்காங்க, நல்ல மார்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கிடைக்கல. வீட்டில் வந்து அழுறாங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ஸ்கூல் போக மாட்டேன், எனக்கு மார்க்கு குறைஞ்சிட்டு அப்படின்னு நாள் முழுவதும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா மார்க் வருமா? அழுகிறதினால் எதையும் சாதிப்பதில்லை. அழுகை பிரச்சனையின் முடிவல்ல. அல்லேலூயா. அழுகை எப்போ வரும்? மனசை ரொம்ப பாரப்படுத்தும் போது அழுக வரும். தேவையில்லாமல் நம்ம அழமாட்டோம். நம்ம இருதயத்தை பாரப்படுத்தும் போது, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை சந்திக்கும் போது, தாங்க முடியாத வலி சரீரத்தில் ஏற்படும் பொழுது, தாங்க முடியாத பலவீனம் சரீரத்தில் ஏற்படும் பொழுது நம்மளை அறியாமலே அழுக வருது. நான் சொல்லுகிறேன், அழுகை பிரச்சனையின் முடிவல்ல.
எவ்வளோ நேரம் அழ முடியும்? தாவீது அழுதான். எது வரைக்கும் அழுதானா? சிலர் சொல்லுவாங்க, அழுது முகமெல்லாம் வீங்கி போயிட்டியா, அழுது ஒரே தலைவலியாக இருக்குது, அழுது நெஞ்செல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது. அதான் வரும், தலைவலி வரும், நெஞ்சு அடைக்கும், நடக்க முடியாமல் இருக்கும், தூக்கம் வராது. இதுதான் பிரச்சனை. அழுது பலன்லாம் போயிட்டான். இப்போ தான் அவன் எழுந்து அழுது பிரயோஜனம் இல்லை. இதுக்கு முடிவு என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளின் முடிவு அழுகை அல்ல. உங்கள் பிரச்சனையின் முடிவு தேவனுடைய பாதம், தேவனுடைய சமூகம். கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, நான் இல்லாத நேரத்தில் சத்துருக்கள் வந்து எனக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் என்ன பண்ணணும்? நான் சொல்லுகிறேன், எத்தனை பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில சந்திக்கலாம், போராட்டங்களை சந்திக்கலாம், எதிர்த்து கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம், திருப்பிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு முடிவு ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தருடைய சமூகம். தேவ சமூகத்திற்கு வரும்பொழுதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போதுதான், அவருடைய பாதத்திற்கு வரும்பொழுதுதான் நாம் செய்ய வேண்டியதை போதித்து சொல்லுவார். உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வருத்தப்படுகிறதினால், அழுகிறபடினால், கண்ணீர் வடிக்கிறபடினால், புலம்பிக் கொண்டிருக்கிறபடினால் உன் பிரச்சனையின் முடிவல்ல. தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டால் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். மிக எளிமையாய் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் நடந்தது. ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் பின்தொடரட்டுமா ஆண்டவரே? ஆண்டவரே, நான் போகட்டுமா? பரலோகத்திலிருந்து உத்தரவு வருகிறது. தேவன் சொல்லுகிறார், பின்தொடர், நீ போ, நீ அதை பிடித்து கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் போன்னு சொல்றார்னா, கர்த்தர் செய்யுன்னு சொல்றார்னா, ஆண்டவர் சொல்லுன்னு சொல்றார்னா, அதுக்கு பின்னால ஏதோ ஒன்று நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பின்னால ஏதோ ஒன்று நடக்கும். கர்த்தருக்கு நினிவேக்கு போ அப்படின்னா அந்த தேசம் கர்த்தர் அறிய போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் போன்னு சொல்றாருன்னா எதையோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். பயந்து கொண்டிருந்த ஒரு கிதியோனை பார்த்து, ஆமீன், பராக்கிரமசாலியே நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ போ அப்படின்னா ஆண்டவர் அனுப்புறாருன்னா அவன் மூலமா எதையோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா அதுக்கு பின்னணியிலே தான் அற்புதம் இருக்கு, அதுக்கு பின்னணியிலே தான் நன்மை இருக்கு, அதுக்கு பின்னணியில் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் என்று சொல்லுங்கள், கவனியுங்கள். ஆகவே பிடித்து கொள்ளுவாய். வார்த்தை வந்தாச்சு, கர்த்தர் சொல்லிட்டாரு. தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் சொன்னார்னா நடந்துரும், போன்னு சொன்னார்னா கிரியை செஞ்சிருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உடனே அவன் புறப்பட்டு போகிறான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிக்கலாமா? 18-19 கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, எல்லாவற்றையும். நல்லா சொல்லுங்க, எல்லாவற்றையும். நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் வரும், இல்லைன்னா கொஞ்சம் தான் வரும். எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். பறிக்கப்பட்டதை திரும்ப தருவார். நீங்க அனுபவிக்க வேண்டியது நியாயமானது உங்களுக்கு வசந்தான் வரணும். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் அது உங்களுக்குரிய இடம், அது உங்களுக்குரிய சொத்து. அது சோத்திரம். வஞ்சகத்தினாலே ஏமாற்றி ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்கள் ஆசீர்வாதத்தை பறித்திருக்கலாம். நியாயமா உங்களுக்கு தான் வரணும். சோத்திரம். சொல்லுகிறேன், ஒருவேளை சில இடங்கள் நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டிய சில இடங்கள் அது வஞ்சிக்கப்பட்டு, அது ஏமாற்றப்பட்டு உங்கள் கரத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம். நீங்கள் மனவேதனைப்பட்டிருக்கலாம். எனக்கு வர வேண்டியதுங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டியது, அந்த வேலை எனக்கு வர வேண்டியது, அந்த நன்மை எனக்கு வர வேண்டியது, அந்த வீடு எனக்கு வர வேண்டியது, ஆமென், அந்த சம்பளம் எனக்கு வர வேண்டியது, அந்த ப்ரமோஷன் எனக்கு வர வேண்டியது. ஆனால் அது இன்னைக்கு பறிக்கப்பட்டு விட்டது. யாரோ ஒருத்தர் அதை எடுத்துட்டு போயிட்டாங்க, யாரோ ஒருத்தருக்கு அது போய்விட்டது. தீர்க்கமாய் கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், அது யார் கையிலும் இருக்காது, உங்களுக்கு உரியதை உங்கள் கையிலேயே கர்த்தர் மறுபடியும் தருவார்.
பறிக்கப்பட்டவை திரும்பவும் கையில கொடுப்பாராம். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். திரும்புங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். பட்சிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள், பறிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லட்டுமா? பாழானதையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பாழானதையும் பயனுள்ளவைகளாய் திருப்பிக் கொள்வீர்கள். யாத்திராகும் 15:23 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் வனாந்தர யாத்திரையிலே கடந்து வந்த பொழுது செங்கடலை கடந்து வந்து பாடல்களை பாடுகிறார்கள். தம்புரு வாசித்து நடனமாடி கர்த்தரை துதித்து பாடுறாங்க. பெரிய அற்புதம் அல்லவா? செங்கடலை கடக்க பண்ணது சாதாரணமான அற்புதமா? எவ்வளோ பெரிய அற்புதம்! அதெல்லாம் பார்த்தாங்க. 2 பக்கம் தண்ணி மதில் போல நின்றுச்சான். உள்ள இருந்த தரையாக இருந்துச்சான். அதில் வேற பின்னால் விரட்டிட்டு வந்த அந்த பார்வோனின் சேனையும் நடுக்கடலில் என்ன செஞ்சிட்டாராம்? அப்படி அமிழ்த்து போட்டுட்டாராம். யாருக்குங்க இப்படி நடக்கும்? 430 வருஷமாக அடிமைப்படுத்தினவன், 430 வருஷமாக வேதனைப்படுத்தினவன், 430 வருஷமாக கஷ்டப்படுத்தினவன், சந்ததிகளாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவன் சேனையெல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு பார்க்கிற செய்தி, கேட்கிற செய்தி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். மகிழ்ச்சி வந்த உடனே பாட்டு தானா வருது. அதான் சந்தோஷமாக இருக்கிறவன் என்ன பாடுவானா? சொல்லுங்க, சங்கீதம் பாடுவானா? சங்கீதம்னா என்னது? பாட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் பாட்டு பாடலன்னா சங்கடமாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்படித்தானே? சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு பாட்டு தானாக வரும். அதான் அழகாக சொன்னாங்க, தானாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானாக வரும். கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்வாங்க? பாடிக்கிட்டே இருப்பாங்க. சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது சட்டியோட பற்றி போகிற வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பாட்டு? எந்த சூழ்நிலை 10 நாளும் எந்த சூழ்நிலையும் அவரன் அப்படின்னு பாடுவாங்க. ஏன்னா சந்தோஷத்தின் மிகுதியில் என்ன இருக்குங்கிறத கூட என்ன செய்கிறது? மறந்துடுறத பாருங்க. நிறைய பேர் அப்படித்தான் பாருங்க. கர்த்தருக்கு பாத்ரூமுக்கு போனால் பாட்டு தான். ஆமாம், தண்ணி தீர்ற வரைக்கும், தண்ணி தீர்ற வரைக்கும் குளிச்சமா வந்தமான்னு கிடையாது. பைப்பை திறந்து விட வேண்டியது ஒரே பாட்டு, சந்தோஷம். கடைசியில் தண்ணி இல்லைங்கும்போது தான் பாட்டே நிற்குது பாருங்க. சிலருக்கு பாட்டெல்லாம் அப்படி தான் வரும். சந்தோஷமாக இருந்தோம். இந்த ஜனங்களுக்கும் வருது பாட்டு. ஐயோ, என்ன அருமையாக கர்த்தர் செஞ்சார், எப்படி நடத்தினார், என்ன அருமையான நிகழ்வு, இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்ததில்லையே. சொல்கிறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் அப்படிலாம் புகழ்ந்து பாடுறாங்க. அங்கே தம்பூர் எடுத்தாங்களாம், அடித்தாங்களாம், டான்ஸ் ஆடினாங்களாம், பாடினாங்களாம். பாடி 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 தாகமே வந்துட்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடி பாடி தாகமே வந்துச்சு. தண்ணி குடிக்கணும். ஓடி வந்து பார்க்குறாங்க, தண்ணி இருக்குது, ஒரு ஊற்று இருக்குது. ஓடி வந்து, அப்பா தண்ணி இருக்குப்பா, தண்ணி இருக்குப்பா, எல்லாரும் தண்ணியை குடிப்போம் அப்படின்னு தண்ணியை எடுத்து குடிச்சு பார்த்தா எப்படி இருந்துச்சான்? கசப்பாக இருந்தது, பாழாக இருந்தது. பாழான தண்ணீர், பாழான ஊற்று, பாழான இடம். ஐயா, தண்ணி இருக்கு ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஊற்று இருக்கு ஆனால் பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். இடம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. வேலை இருக்கும் ஆனால் பிரயோஜனமாக இருக்காது. நன்மை இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. பாழானது, பாழானது, பிரயோஜனமற்றது, பிரயோஜனமற்றது. நல்ல கவனிங்க. இந்த பாழான இடத்திலும் இந்த பாழான தண்ணீரையும் பிரயோஜனமற்ற அந்த ஊற்றையும் ஆமேன் கர்த்தர் பயனுள்ளதா மாற்றுறதுக்கு, ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு மோசேக்கு சொன்னார், வேற எங்கேயும் போக வேண்டாம், இதே ஊற்று தான், அதே இடம் தான், அதே தண்ணி தான், நான் அதை மாற்ற போகிறேன், நான் மாற்ற போகிறேன். பாழாய் கிடக்கிறவைகளில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. பாழான இடத்துல தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. பாழான தண்ணீர், பிரயோஜனமற்ற தண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தான தண்ணீரா மாறப்போகுது. ஆண்டவர் அற்புதம் செய்தார். மோசேயை பார்த்து, மரக்கலையை வெட்டுப்பா, அதில் தூக்கி போடு, அதில் தூக்கி போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லட்டுமா? ஆசீர்வாதத்திற்காய் வேறு வழியை தேடாதே, மாற்றங்களுக்கு வேறு வழியை தேடாதே, நன்மைக்கு வேறு வழியை தேடாதே. இருக்கிறதில் பாரு, அற்புதம் நடக்கும். இருக்கிறதில் தேவனை தேடியே அதில் நில்லு, அற்புதம் நடக்கும். இருக்கிற இடத்துல ஆண்டவரை சார்ந்து நின்று பாரு. இங்கே கசப்பாக இருக்குன்னு வேற ஊற்றுக்கு போகாத. அந்த ஊற்றில் தண்ணி கூட இருக்காது, இங்கேயாவது தண்ணி இருக்கு, அங்கே அது கூட இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நின்று பாரு,
இருந்து பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உன் பார்வைக்கு அது பிரயோஜனமற்றது, உன் பார்வைக்கு அது கசப்பானது, உன் பார்வைக்கு அது ஆகாதது, உன் பார்வைக்கு தேவையற்றது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதில் தான் அற்புதம் செய்ய போறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பாழான இடம் பயிர் நிலமாய் மாறப்போ, பிரயோஜனமற்றது பிரயோஜனமாய் மாறப்போகிறார். ஆகாதென்று ஆமென் வெறுக்கப்பட்ட இடங்கள் ஆசீர்வாதமான இடமாய் மாறப்போகிறது. அந்த இடத்துக்கு மாறான்னு கூட பெயர் வச்சாங்க. ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். மாறா எப்படி மாறிச்சான்? நான் நினைக்கிறேன் அந்த இடத்த விட்டு ஜனங்க அதுக்கப்புறம் போயிருக்கவே மாட்டாங்க. குடிக்க குடிக்க தண்ணி எப்படி இருக்கா? மதுரமாக இருக்கு. மதுரம் அப்படி தானே எழுதியிருக்கு. மாறா எப்படி மாறிச்சான்? மதுரமாக மாறிச்சான். அப்படின்னா மதுரம்னா என்னது? இனிப்பு. அப்போ இதுவரைக்கும் அவர்கள் குடித்திராத ஒரு தண்ணி, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு கிரியை, இதுவரைக்கும் அனுபவித்திராத ஆசீர்வாதம். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் எப்பவுமே இப்படி தான் நமக்கு செய்வார். நீங்கள் பார்க்காததை பார்க்க செய்வார், அனுபவிக்காததை அனுபவிக்க செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத அற்புதத்தை வர்ற 7 நாளில் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுக்கு அது நடக்கத்தான் போகுது. ஆண்டவர் சொல்ல போகிறார், எப்பத்தா ஆமென், ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அது இதுவரைக்கும் பார்த்தது மாதிரி இருக்காது. ஒரு புதிய அற்புதத்துக்குள்ள, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள சபையை கர்த்தர் கொண்டு போக போறாரு. ஜனத்தை கர்த்தர் கொண்டு போறாரு. ஆமென். மதுரமாய் மாறிட்டு. அப்ப பாழானதில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாழான இடம், பாழான நிலம், பாழான உணவு, பாழான தண்ணீர் இப்போ பிரயோஜனமானதா மாறுது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த காலவெளியில் தீர்க்க தரிசனமா நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் தெளிவா திட்டமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், திரும்பினால் திருப்பிக் கொள்வீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்வீர்கள், பட்சிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள், பறிக்கப்பட்டதை திருப்பிக் கொள்வீர்கள், பாழானதையும் பயனுள்ளதாய் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீர்களானால் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமாம், எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் நம்முடைய இருக்கல் எழும்பி நிற்கலாமா? கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கலாமா? எல்லாருடைய முகத்தை காண, ஆண்டவருடைய சமூகத்தை காண. ஆமென். ஸ்தோத்திரம். ஏய்மேன், ஏய்மேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு நடக்கத்தான் போகிறது, என் வாழ்விலே நடக்கத்தான் போகிறது, என் குடும்பத்திலே நடக்கத்தான் போகிறது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. திரும்பி வாருங்கள், திருப்பிக் கொள்வீர்கள். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி கைகளை தட்டி சொல்வோம். முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் என் உள்ளம் என்றென்றும் போற்றும்.
ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேச இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். கைகளை தட்டி போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஓ, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஓ, ஆத்துமா பாடிடுதே இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆஹா, துதித்திடும் என்றும். தாழ்மையுள்ள தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜன் வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே. நன்றி நன்றி இயேசையா. என்னுள்ளம் என்றும் அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். எதை இழக்க மாட்டீங்க, எல்லாம் திரும்ப வரும். உன் குடும்பத்துக்கு வரும், உன் வீட்டுக்கு வரும், உன் கையில வரும். இழந்து போன ஆசீர்வாதம் மறுபடியும் ஆமென் திரும்ப வரும். இயேசுவின் நாமத்தினால் பட்சிக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது உன் கரத்திற்கு வரும். செய்வார் செய்வார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம். நன்றி. நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. இயேசுவின் நாமத்தினால் கொள்ளையாடி கொண்டு போன, பறிக்கப்பட்ட, எடுத்து கொண்டு போன எல்லாம் உன் கைக்கு வரும், உன் கைக்கு வரும். ஆமென். திருப்பிக் கொள்வாய், உன் குடும்பத்தை திருப்பிக் கொள்வாய், உன் ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்வாய். ஓ, போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆஹா, ஓ என்றும். கைகளை தட்டி வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்ததின் பலன நான் உனக்கு திரும்ப தருவேன். உன் கைக்கு வரும் திரும்பவும் சில ஆசீர்வாதங்கள் நீ பிடித்துக் கொள்வாய். ஒன்றும் குறைவுபடாமல் அத்தனையும் திருப்பிக் கொள்வாய். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்.
இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள். தீமைகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். பலவீனங்கள் சரீரத்தை தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆராதனைக்கு வர முடியாமல் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சுகம் கொடுத்து உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க உதவி செய். சமாதானத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் இருப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா.